Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் நெக்ல எப்படி ஈஸியா டிசைன் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ அதுக்கு முன்னாடி என்னோட ப்ளவுஸை வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்போ நம்ம வந்து நெக்க சுத்தி நம்ம வந்து ஒரு border வந்து கொடுக்க போறோம். சோ அதுக்கு அப்புறம் வந்து நம்ம பீட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போறோம் நம்ம நெக்க சுத்தி. சோ இப்போ எப்படி வர்க் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். சோ இதுக்கு வந்து நான் ஜெரி த்ரெட் எடுத்துர்க்கேன். சோ இப்போ வந்து நம்ம நெக்க சுத்தி டபுள் லைன் வந்து செயின் ஸ்டிட்ச் கொடுக்கணும். சோ அதுக்கு வந்து துலிப் நீடில் நம்பர் 23 எடுத்துர்க்கேன். சோ இப்போ என்னோட borderல வந்து நான் வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து கொடுக்க போறேன். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம செயின் ஸ்டிட்ச் வந்து கொடுக்க போறோம். சோ இதே மாதிரி நம்ம நெக்க சுத்தி டபுள் லைன் வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து போடணும். சோ எப்பவுமே வந்து டபுள் லைன்ல வந்து செயின் ஸ்டிட்ச் போடும்போது உங்களுக்கு ரொம்ப திக்கா தெரியும் அந்த border. சப்போஸ் நம்ம கட் பண்ணும்போது நம்ம நெக்க லைட்டா கட் ஆனா கூட ஒரு செயின் ஸ்டிட்ச் தான் வந்து கட் ஆகும். சோ இப்போ வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்றேன். இப்போ ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து போட்டு முடிச்சாச்சு. சோ அடுத்து வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம்னா சுகர் பீட்ஸ் எடுத்துர்க்கேன். சோ சுகர் பீட்ஸ் தான் கொடுக்க போறோம். இது வந்து டல் கோல்ட் சுகர் பீட்ஸ். சோ இத ஸ்டிட்ச் பண்ண நான் நார்மல் ஷூவிங் த்ரெட் எடுத்துர்க்கேன். இதுக்கு ஆரி பீட் நீடில் எடுத்துர்க்கேன். சோ எப்படி கொடுக்கிறதுன்னு பாருங்க. சோ இந்த மாதிரி நீடில்ல வந்து பீட் எடுத்துக்கோங்க. இப்படி த்ரெட்டை வெளியில எடுத்துட்டு ரெண்டு பீடா வந்து அப்படி இல்லனா 3 பீடா வச்சு நெருக்கமா நீங்க வந்து நெக்க சுத்தி ஸ்டிட்ச் பண்ணனும். சோ இதே மாதிரி நம்ம நெக்க சுத்தி ஃபுல்லா வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்றேன். இப்போ ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிட்ச் வந்து கொடுக்க போறோம். சோ அப்பதான் அந்த வர்க் வந்து நமக்கு எம்போஸ்டா தெரியும். சோ நம்ம வந்து கொடுக்கிற அந்த பீட் வந்து தனியா தெரியும். சோ அதனால செயின் ஸ்டிட்ச் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சிட்டு உங்களுக்கு காட்றேன். இப்போ ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிட்ச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு லைன் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வந்து வைக்க போறோம். சோ நான் ஒயிட் கலர்ல ஸ்டோன் செயின் எடுத்துர்க்கேன். இது கொஞ்சம் ஸ்மால் சைஸ். சோ இது எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பாருங்க. இப்போ ஸ்டோன் செயினை இப்படி வச்சிட்டு இப்போ த்ரெட் இப்படி வெளியில எடுத்துட்டு இதுக்கு ஆப்போசிட் சைடுல அந்த கேப்ல வச்சு இந்த மாதிரி செயின் ஸ்டிட்ச் வந்து நீங்க கொடுக்கணும். சோ இப்போ இங்க வச்சு ஒரு ஸ்டிட்ச், இது ஆப்போசிட்ல வச்சு இப்படி ஒரு ஸ்டிட்ச். சோ இதே மாதிரி அந்த கேப்ல வச்சு நம்ம ஸ்டிட்ச் வந்து போட்டுட்டே போணும். நீங்க வந்து உங்களுக்கு நார்மல் ஷூவிங் த்ரெட்ல போட முடியலனா நீங்க வந்து ஜரி த்ரெட்லயே வந்து ஸ்டிட்ச் பண்ணலாம் வச்சு ஸ்டோன் செயினுக்கு. சோ இதே மாதிரி அந்த கேப்ல வச்சு பக்கத்துல நல்லா நெருக்கமா வச்சு நீங்க ஸ்டிட்ச் பண்ணும்போது அந்த கேப் தெரியாம ரொம்ப அழகா வரும். சோ இதே மாதிரி நான் ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்றேன். இப்போ ஸ்டோன் செயின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ அதே மாதிரி ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிட்ச் கொடுத்துட்டு அடுத்து இன்னொரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அடுத்து ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிட்ச் கொடுத்துட்டு முழுசா கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்றேன். சோ இப்போ நம்ம நெக்கோட border வந்து முழுசா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டோன் செயினுக்கு அடுத்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸும் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிட்ச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ நெக்க சுத்தி நம்ம டிசைன் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்துர்க்கோம். டல் கோல்ட் சுகர் பீட்ஸ். அப்புறம் வந்து பெரிய சைஸ் கோல்ட் பீட் எடுத்துர்க்கோம். சோ இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நெக்க சுத்தி லாரல்ஸ் தொங்குற மாதிரி பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் ஆரி பீட் நீடில் வந்து எடுத்துர்க்கேன். அப்புறம் நார்மல் ஷூவிங் த்ரெட் எடுத்துர்க்கேன். சோ எப்படி வர்க் பண்றதுன்னு பாருங்க. சோ இப்போ நம்ம வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். 8 சுகர் பீட்ஸும் ஒரு பெரிய பீடும் கோல்ட் பீடும் எடுத்துர்க்கோம். சோ இப்போ வந்து இங்க வச்சு ஒரு குட்டி செயின் ஸ்டிட்ச் வந்து நம்ம போட்டுக்கணும். அதாவது லாக் ஸ்டிட்ச் மாதிரி. சோ இது வந்து எவ்வளவு தூரம் வேணுமோ அங்க வச்சு ஒரு குட்டி செயின் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கணும். சோ இப்போ வந்து இந்த பீடை வந்து இந்த த்ரெட் குள்ள போட்டு இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சு நம்ம வந்து குட்டி லாக் போட்டு அங்கேயே வச்சு ஒரு என் நாட் கொடுக்க போறோம். அடுத்து நம்ம கொடுக்க போற பீடுக்கு வந்து நடுவுல வந்து ஒரு குட்டி கேப் இருக்கணும். சோ இப்போ வந்து இங்க வச்சு நான் குட்டி லாக் ஸ்டிட்ச் ஒன்னு போட்டுட்டு சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த பீடை விட அடுத்து நம்ம வந்து இப்போ கம்மியா கொடுக்கணும். சோ அதனால அதுக்கேத்த அளவுல நம்ம வச்சு இப்படி ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இப்போ 5 சுகர் பீட்ஸ் ஒரு பெரிய பீட் வச்சு கொடுக்க போறேன். சோ இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சு ஒரு குட்டி லாக் அங்கேயே வச்சு ஒரு குட்டி என் நாட் வந்து நம்ம இப்போ போட்டாச்சு. சோ இதே மாதிரி நம்ம குட்டி கேப் விட்டு
ஒரு 8 பீடு அப்புறம் வந்து 5 பீடு அதே மாதிரி நம்ம நெக்கை சுற்றி ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஓவராலாக வந்து நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே டிசைனை வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்லேயும் அதே மாதிரி ஸ்லீவ் பார்ட்லேயும் நம்ம போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து ஈஸியாக வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது எல்லா பிகினர்ஸுமே ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.